Welcome everyone. Hi, hello guys. This is Kiridharan. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு புதிய ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது pancake எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாமே பேக்கரி ப்ராடக்ட் பத்தி எல்லாமே சொல்லி தரேன். ஒரு பேசிக்கா இப்ப வேஃபிள் பார்த்துட்டோம், அடுத்து pancake பார்க்க போறோம். இன்னும் என்னோட நிறைய ரெசிபி வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி தரேன். அதாவது எப்படி பண்றதுன்னு தமிழ்ல சொல்லி தர போறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதுல. நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட வேல்யூபிள் கமெண்ட் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ கைஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல பேன்கேக்கோட ரெசிபி நோட் பண்ணிக்கோங்க. 1 kg மைதா. இது நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற மைதா தான். மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம ஊரில் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். மைதா ஆல் பர்பஸ் ஃப்ளார். இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நல்ல மைதாவாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக மைதா 1 kg வெயிட் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்ததாக மில்க்கும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது தான். நம்ம ஊரில் எது கிடைக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல மில்க்கு, நீங்கள் பாயில் பண்ண வேணாம், ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் போதும். 1 லிட்டர் மில்க் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பேக்கிங் பவுடர் வந்து 15 கிராம். நீங்கள் நார்மலாக ஸ்டோரில் பேக்கிங் பவுடர்னு கேட்டாலே கிடைக்கும், அந்த பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பேக்கிங் சோடாவும் 15 கிராம் தான். எக்கு 10 எடுத்து வச்சுக்கோங்க. நான் உடச்சி வச்சுருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. மொத்தம் 10 எக் வந்து இதில் உடச்சி வச்சுருக்கேன். அப்புறம் சுகர் வந்துட்டு 300 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக நாங்கள் கேஸ்டர் சுகரை யூஸ் பண்ணுவோம். இங்கே உங்களுக்கு கேஸ்டர் சுகர் கிடைக்குமா அப்படின்றது டவுட்டு தான். அதுவும் இல்லாமல் அது கொஞ்சம் காஸ்ட்லி, அதனால தான் உங்களுக்கு காமிக்கிறக்க நார்மல் சுகர் எடுத்து வச்சிருக்கோம். மொத்தம் நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 இன்க்ரீடியன்ஸ் தான். சுகரு, மில்க்கு, மைதா, எக்கு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, மொத்தமாகவே 6 இன்க்ரீடியன்ஸ் தான். இப்போ நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ண போகிறோம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வேஸில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய வேஸில் எடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம 1 kg ரெசிபி எடுத்துருக்கனால எல்லாமே மிக்ஸ் ஆகணும். இப்போ நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ஹேண்ட் பிளெண்டர் தான். மேக்ஸிமம் நாங்கள் இங்கே மிஷின் யூஸ் பண்ணுவோம். அந்த நீங்களும் ஹேண்ட் பிளெண்டர் இல்லாமல் பெரிய மிஷின் வச்சுருந்தீங்கன்னா மிஷின்லேயும் யூஸ் பண்ணிக்கோங்க. மிஷின் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல. நமக்கு இன்க்ரீடியன்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் ஆனால் போதும். முதல்ல நான் சுகரை ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் பார்த்தீங்கன்னா நார்மல் சுகர் தான், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது தான். அப்படி உங்களுக்கு கேஸ்டர் சுகர் அவைலபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் கேஸ்டர் சுகர் யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது சீக்கிரமாகவே கரைஞ்சிரும். இது கொஞ்சம் கரையிறதுக்கு லேட் ஆகும், அதனால தான் நான் ஃபஸ்ட்டில் சுகரை ஆட் பண்ணுறேன். சுகர் வந்துட்டு 300 கிராமே ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் பார்த்தீங்கன்னா மொத்தம் 1 லிட்டரு. எதுக்கு நான் சுகரையும் மில்கையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன்னா, நம்ம நார்மல் சுகர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ணுற சுகர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ சுகரும் மில்க்கும் ஃபஸ்ட்டு சேர்த்து லைட்டாக பிளெண்ட் பண்ணும் போது வந்து சுகர் வந்து சீக்கிரம் மெல்ட் ஆயிரும். நம்ம பாலும் சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும் போது சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிருக்கான்னு 1 முறைக்கு 2 முறை டபுள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சர்க்கரை வந்து நல்லா கரையலைன்னா பேட்டரியில் வந்து கட்டி கட்டியாக அப்படி நின்றோம். வாங்க நம்ம இப்போ இதை பீட் பண்ணலாம். நம்ம பீட் பண்ணும்போது சர்க்கரை வந்து ஃபுல்லாக கரைஞ்சா போதும், மற்றபடி இதை அதிகமாக பீட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து இப்போ 1 kg இன்க்ரீடியன்ஸ் எடுத்துருக்கனால உங்களுக்கு ஒரு வேளை ஜாஸ்தியாக இருந்தால் நீங்கள் இதே ரெசிபியை வந்து ஆஃப் ரெசிபியாக பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆஃப் ரெசிபி இப்போ ஒரு நாளைக்கு இப்போ இன்றைக்கி காலையில் பண்ணிங்கன்னா இன்றைக்கி காலையிலேருந்து யூஸ் பண்ணிவிட்டு நாளை இதை வந்து உள்ள ஃப்ரிட்ஜுல்லையோ வாக்கின்லேயோ வச்சு நீங்கள் அடுத்த நாள் காலையிலையும் இது யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாது. மேக்ஸிமம் நம்ம ரெடி பண்ண போகிற பேட்டர் வந்து பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு வச்சுக்கலாம். இன்றைக்கி ரெடி பண்ணிங்கன்னா இன்றைக்கும் நாளைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே உங்களுக்கு பேன்கேக்கோட பேட்டர் வந்து எக்ஸ்ட்ரா வேணும்னா இந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணும்னு பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இன்க்ரீடியன்ஸு. இப்போ சர்க்கரை பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு. அடுத்ததான் நம்ம எக்கு ஆட் பண்ண போகிறோம். மொத்தமாக 10 எக்கு ஆட் பண்ண போகிறோம். எக்கு ஆட் பண்ணதுக்கப்புறம் பீட் பண்ணணுன்ட்டு இல்லை, ஃபஸ்ட்டு எக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 by 1 எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே 1 by 1 ஆட் பண்ண போகிறோம். பேக்கிங் சோடா, அடுத்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். நம்ம கம்மியான குவான்டிட்டி எடுத்துருக்கனால அதில் எடுத்துருக்க அளவு ஃபுல்லாகவே ஆட் பண்ணிடுங்க. பவுலில் வந்து மிச்சம் எதுவுமே வைக்க வேணாம், ஃபுல்லாகவே ஆட் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம மைதா ஆட் பண்ண போகிறோம். மைதா 1 kg, அதுவும் ஃபுல்லாகவே ஆட் பண்ண போகிறோம். பேக்கிங் பவுடர் 15 கிராமு, பேக்கிங் சோடா 15 கிராமு, எக்கு 10, மைதா வந்து 1 kg. சுகரும் மில்க்கும் ஃபஸ்ட்டே பீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா இந்த 4 இன்க்ரீடியன்ஸும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா எல்லாமே ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணதுக்கப்புறமா இது எல்லாமே மொத்தமாக நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பேன்கேக் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணிங்கன்னா மார்னிங் ரெடி பண்ணிங்கன்னா இன்றைக்கி மார்னிங் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு ஈவினிங்கும் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு மறுபடியும் ஃபுல்லாக அதை ரேப் பண்ணி
ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாளும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ அவங்க குழந்தைங்களுக்கு காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸும் கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் இப்போ ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா பேன் கேக்லேயே வந்துட்டு நிறைய ஃப்ளேவர் ஆட் பண்ணி தராங்க. அதாவது நிறைய வெரைட்டி பனானா பேன் கேக் அந்த மாதிரி நிறைய தராங்க. நிறைய சூப்பராகவும் இருக்கும். ப்ளூபெரி அந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர் ஆட் பண்ணி தராங்க. ஆனால் பேசிக் பார்த்தீங்கன்னா இதுதான், பேன் கேக்கோட பேசிக் பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் நீங்கள் என்ன ஃப்ளேவர் வேணுமோ இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி நீங்கள் பண்ணி கொடுங்க. மேக்ஸிமம் எல்லாமே பனானா பேன் கேக் தான் ட்ரை பண்ணுவாங்க. நீங்களும் பனானா பேன் கேக் ட்ரை பண்ணணும்னா 2 நல்ல பழுத்த வாழைப்பழமாக எடுத்து நல்லா மேஷ் பண்ணி இந்த இன்க்ரீடியன்ஸ் கூடவே யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் கூட சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணால் போதும். இப்போ நமக்கு பிளெயின் பேன் கேக்கோட பேட்டர் ரெடி ஆயிருச்சு. அதை நம்ம ஒரு பவுலில் ஊற்றி வைக்கிறோம். பார்த்துக்கோங்க, நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பேட்டர் இன்னொரு பவுலில் ஊற்றும் போது அந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு பேன் கேக் நல்லா வரும். நீங்கள் மிக்ஸ் பண்ணும் போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அது ரொம்பவும் முக்கியம். இப்படி பவுலில் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தாலே போதும். நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணாலே இந்த கன்சிஸ்டன்சி வரும். இப்போ நம்ம இண்டக்ஷனில் பேன் கேக் ஊற்ற போகிறோம். ஹீட்டிங் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 900 வச்சுக்கோங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பேன் கேக் ஊற்ற ஆரம்பிக்கலாம். பேன் கேக் ஊற்றும் போது ரொம்ப கீழே இருந்து தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றாதீங்க. நான் ஊற்றுறதை பார்த்துக்கோங்க. ஒரு 15 சென்டிமீட்டர் ஹைட்டில், ஒரு ஸ்கெயிலோட 15 சென்டிமீட்டர் ஹைட்டில் மேலே தூக்கி பேன் கேக் ஊற்றணும். ஊற்றும் போது சென்டரில் ஊற்றுங்க. அது ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகணும். தோசை ஊற்றுற மாதிரி ரொம்ப கீழே ஊற்றிடாதீங்க. நல்லா ஸ்பூன் மேலே தூக்கி ஊற்றுங்க. நம்ம பேன் கேக்கோட பேட்டர் கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா லூஸாக இருக்கனால நீங்கள் மேலே இருந்து தூக்கி ஊற்றும் போது அது நீங்கள் சென்டரில் ஊற்றினா போதும். அதுவே ஸ்ப்ரெட் ஆகி ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். நீங்கள் ஒரு 15 சென்டிமீட்டர் மேலே ஸ்பூனை மேலே தூக்கி ஊற்றுங்க. ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 10 செகண்டில் இந்த மாதிரி சுற்றி பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் வரும். ஸ்டார்டிங் இந்த மாதிரி வரும், அப்புறம் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் அப்படியே மேலே வரும். பேன் கேக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குக்காக நிறைய பபிள்ஸ் வெளியே வரதை பார்க்கலாம். இப்போ நான் டெம்பரேச்சர் கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன். 1400 வச்சுருக்கேன். ஏன்னா ஹீட் கொஞ்சம் கம்மியாக இருந்தனால இப்போ டெம்பரேச்சர் கூட்டி வச்சுருக்கேன். அடுத்து குக் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக இதை பேன் கேக்கை அப்படியே திருப்பி போட்டுருங்க. பேன் கேக்கோட கலர் பார்த்தீங்கன்னா இந்த கலர் தான் இருக்கணும். ப்ரௌன் கோல்டன் கலரில் இருக்கணும். இதுதான் பேன் கேக்கோட கலர். நிறைய பபிள்ஸ் வரும்போது இந்த மாதிரி நீங்கள் திருப்பி போட்டால் போதும். குக் ஆகுறதுக்கு முன்னாடி திருப்பிடாதீங்க, ஏன்னா இந்த கலர் கன்சிஸ்டன்சி வராது. பேன் கேக்கை சுற்றியும் ஈச் அண்ட் எவ்ரி பிளேஸ் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் இருக்கணும். இப்போ நம்மளோட பேன் கேக் ரெடி. இதே ரெசிபியை நீங்களும் வீட்லேயோ அல்லது ஷாப்லேயோ ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ரிசல்ட் வருதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பேன் கேக் பண்ணும் போது ஏதாவது மிஸ்டேக் ஆனால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான சொல்யூஷனை உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம பேன் கேக் மேலே ப்ளூபெரி ஆட் பண்ணுறோம். மேக்ஸிமம் பேன் கேக் சாப்பிடும் போது சாக்லேட் ட்ரஃபிள், ஹனி, கேரமல் சாஸ், சாக்லேட் ட்ரஃபிள், ப்ளூபெரி இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்கமிங் செஃப்ஸ் லவ் யூ கைஸ். தேங்க்யூ வெரி மச்.